மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நல்லாட்சி தொடரவே டிடிவி தினகரனுக்கு ஆதரவளிப்பதாக சரத்குமார் தெரிவித்துள்ளார். சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரனை சந்தித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தார். சென்னை அடையாறில் உள்ள தினகரன் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், விஜயபாஸ்கர் ஆகியோர் உடனிருந்தனர். சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார், ஆர்கே நகர் தொகுதியில் தினகரனுக்கு ஆதரவாக சமத்துவ மக்கள் கட்சி பிரச்சாரம் செய்யும் எனவும், தினகரன் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் எனவும் தெரிவித்தார். மக்களுக்காக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிக் கொண்டு மேலும் அது உறுதியாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தேர்தலை சந்திக்கின்ற ஒரு சூழல் வந்திருக்கின்ற சூழலில் உறுதியான மக்களுக்காக சேவை புரிகின்ற நல்லாட்சி நடந்து வருகிறது. அந்த நல்லாட்சி மக்களுக்கு சிறப்பான சேவைகள் செய்ய ஆர்கே நகர் தொகுதியில் மீண்டும் புரட்சித் தலைவியின் தொகுதியாம் ஆர்கே நகர் தொகுதியில் அன்பு அண்ணன் டிடிவி அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் நாளை முதல் பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரன், அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்தால் சேர்த்துக் கொள்வோம் என தெரிவித்தார். அது ஒன்றாக இணைகிறதுங்கிறது கிடையாது. எங்கள்கிட்ட சில பேர் அருமை சகோதரர் சொன்னது போல சில பேர் சில வருத்தத்தினால வெளியில் போயிருக்காங்க. அவங்க தாங்கள் செய்தது தவறு என்றதை உணர்ந்து வருந்தி மீண்டும் வந்தால் நாங்கள் என்றைக்கும் சேற்றுக்கொள்வோம். இது தாய் கழகம் என்றைக்கும் அவர்களை அரவணைத்து செல்லும் என்று தாயுள்ளத்தோடு நாங்கள் சொல்கிறோம் என்று பலமுறை சொல்லிவிட்டேன். அதுதான்